சார் ஹலோ சார். சார் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எலக்ட்ரிக்கலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஐஎஃப்சி லோட் பண்ணுறதுலாம் தெரியும். ஸோ நான் நியூவாகவே எடுத்துருங்க. நியூவு ஸோ முதல்ல பியூராக ஒன்று எடுக்கும். ஸோ இதில் நமக்கு எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் வராது. ஸோ டக்குன்னு ப்ரௌஸ் போயிடுங்க. ப்ரௌஸில் எனக்கு ப்ரௌஸ்னு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு டெம்ப்ளேட் வரும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லோட் பண்ணி வச்சுட்டேன். எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்களேன். சி ப்ரோக்ராம் டேட்டா ஆட்டோடெஸ்க் ரிவிட் 2017 டெம்ப்ளேட்ஸ் அதில் இந்தியான்னு இருக்குது. இவ்வளோ இதுக்குள்ள தான் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் மீட்டரில் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஓப்பன் ஓகே. லோட ஆயிடுச்சு. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட்னால ஈஸி. இந்த ஃப்ளோர் பிளான்ஸு பவர் இது இருந்தால் போதும். தட்ஸ் இட். இப்போ லோட் பண்ண போகிறேன். இது ஒரு ரிவிட்டோட ஃபைலாக லோட் பண்ணுறேன். லிங்க் ரிவிட்டு டாக்குமெண்ட்டில் அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. லோட் ஆயிடுச்சு. ஓகே. இப்படி எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு தெரியல. ஸோ டக்குனு ஈஸ்ட்டுக்கு போயிடுறேன். ஈஸ்ட்டில் நம்ம லெவல்ஸ் கரெக்டாக ஃபிட் பண்ணும். இது ஜூம் பண்ண முடியாதாங்கல்ல வேறு. ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த லெவல் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் தெரியும். சட்ட லெவலை மட்டும் கரெக்டாக ஒரு இடத்துல ஒழுங்காக வச்சு போகும். இதுவா லெவல் 1 லெவல் 1 இருக்கும். லெவல் 2 தான் நமக்கு ரூஃப் லெவல். ஸோ நிப்பாட்டிடுறேன். ஸோ இப்போ நான் பவரில் லெவல் 2 எடுக்கிறேன். ஏன்னா பவர் தான் பண்ண போகும். ஸோ பவரில் லெவல் 2. ஏன்னா இதானே 2. ஸோ 2 பவர்னா இந்த லெவல் 2ல என்ன பவர் கொடுக்க போகிறேன். அதான். ஸோ லெவல் 2 போயிட்டேன். ஸோ நான் பண்ண ப்ராஜெக்ட் இங்கே இருக்கு. ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே வச்சாச்சு. என் பிளான் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம நீங்கள் ஒரு சாக்கெட்டு, ஒரு பிசிபி போர்டு, ஒரு லைட்டு இதெல்லாம் வைக்க போகிறோம். நான் சாக்கெட் ஆரம்பிக்கிறேன். சிஸ்டம்ஸ் இதான் மீன். இதான் சார் பார்த்தாலும் தெரியும். சாக்கெட் தெரியும். ஸோ டிவைஸ், இந்த டிவைஸ்க்குள்ளே சாக்கெட் வைக்க போகிறோம். டிவைஸ் ஆச்சு. அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸர் முடிஞ்ச போது சார். வச்சவொடனே ஈஸி சார். வச்சவொடனே டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் வரணும். இதில் ஸ்டாண்டர்ட் எடுத்தாலே போதும். இது போதும். பண்ணி பார்க்க வச்சுட்டேன். அதை பார்க்க எப்படி இருக்குன்னா காட்டுறோம். நம்ம ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கலாம். சாக்கெட் மாதிரி இருக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். இது பாருங்க 12 வோல்ட் 120 வோல்ட் பிஏ காட்டுது. பாருங்க நல்லா கிளியரா இருக்கும். இவ்வளவுதான் இந்த மாதிரி இருந்தா போதும். இது பேர் வந்து எம் டூப்ளெக்ஸ் ரிசெப்டபிள் ஸ்டாண்டர்ட். இன்கேஸ் எனக்கு இது காட்டல, எனக்கு வேற மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு இதுதான் வேணும், இப்படிதான் பண்ணு. ஏன்னா இந்தியாவோட ஃபார்மட் அதனால தான். இந்த மாதிரி வேணா நீங்க லோட் ஃபேமிலி தான் சொல்ல. லோட் ஃபேமிலியில் எங்க போகணும்னா ஆரம்பிக்கும். லோட் ஃபேமிலியில் பேக்ல வரும். நம்ம லோட் ஃபேமிலி இங்கே இருக்கு பாருங்க. இஎஸ் இம்பீரியல் இருக்கு. லைப்ரரின்னு ஆரம்பிக்கணும். லைப்ரரி யூஎஸ் இம்பீரியல் தான் இருக்கு. இதில் எலக்ட்ரிக்கல் மெயின் ஸ்டெப். இதில் எம்இபி. இதில் எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இருக்கு. நாம இங்கே வைக்க போகிறது வந்து ஜஸ்ட் அந்த பிக்சர்ஸ் தான். ஸோ டெர்மினல் கரெக்டாக டெர்மினல் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஓப்பன் பார்க்குறேன். இல்லை. ஸோ எலக்ட்ரிக்கல் பவரில் போய் பார்க்குறேன். டெர்மினல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நோன் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ டெர்மினல் முடிஞ்சால் எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க. இல்லை எல்லாம் லோட் பண்ண டைம் இல்லைன்னா நமக்கு தேவையானது அந்த டூப்ளெக்ஸ். அவ்வளோதான். டூப்ளெக்ஸ் இல்லை 2 வே சுவிட்ச் 3 வே சுவிட்ச் அந்த மாதிரி இருக்கும். இதாங்க பாருங்க. டபுள் போல் சுவிட்சு, டூப்ளெக்ஸ் ரெக்டாங்குலர் சுவிட்ச், டூப்ளெக்ஸ் ரிசெப்டபிள் இதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த 3 எடுத்தாலும் ஓகே. இல்லையா ஃபுல்லாக லோட் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது காட்டலன்னா இங்கே வாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இது காட்டலன்னா இங்கே வாங்க, வந்து லோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு லோட் ஆயிடுச்சு. எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து சாக்கெட் வச்சுட்டேன். ஓகே. இப்போ இதுக்கு எம்சி போர்டு, பிசிபி போர்டு வைக்கணும். அந்த போர்டு தான் இப்போ நமக்கு அடுத்த பெரிய தலைவர். ஓகே. ஒரு எம்சிபி போர்டு வைக்கணும். மைக்ரோ பேனல் போர்டு, சர்க்யூட் போர்டு அந்த மாதிரி. ஓகே. அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஷார்ட்கட்டு. ஓகே. இப்போ இங்கே தான் அடுத்த பிரச்சனை. நமக்கு வந்து இந்த பேனல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸேஷன் வரணும். எனக்கு லோட் ஆகுது. இன்கேஸ் இப்போ நிறைய பேருக்கு லோட் ஆகலை. இப்போ பாருங்க கரெக்டாக வந்துருப்பாங்க. எம் லைட்னிங் அண்ட் அப்ளைன்சஸ் பேனல் போர்டு இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவையானது. இதுதான் போர்டு. இன்கேஸ் இப்போ எனக்கு வருது, நான் வச்சு மட்டும் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்களா 125A கரெக்டாக இருக்குது. நான் இங்கே யூஸ் பண்ணது 125A தான். ஸோ இது ஆல்ரெடி ரெக்கார்டில் தான் எதுவும் இன்ஸ்டால் தான் இருக்குது. ஸோ எடுக்கிறேன். சும்மா இங்கே ஒரு மூலையில் வைக்கணும். சும்மா இப்போ பெஸ்ட். ஓகே. இப்போ வச்சுட்டேன்.
இப்போ இதுக்கு என்ன கனெக்டிவிட்டி, நம்ம எலக்ட்ரிக்கல் கரெக்டாக தான் பண்ணுறவங்க ஏதாச்சும் நம்ம ஈஸியாக சொல்லணும். ஈஸி. இந்த சுவிட்ச் போர்டை கிளிக் பண்ண ப்ளகின் கிளிக் பண்ண உடனே பவர் காட்டுது. அதாவது நல்லா பாருங்க, இதை தான் கிளிக் பண்ணுறேன். நான் எங்கேயும் உள்ளே போய் எங்கள் சிஸ்டம் எதுவும் கையை வைக்கல. முதல்ல இதை வச்சுட்டேன், எம்சிபி போர்டு வச்சுட்டேன், இருக்கிறதே தூக்கி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இந்த இதை ப்ளக் பாயிண்டை கிளிக் பண்ணேன், பவர் வந்துருச்சு. ஸோ பவருக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்க பேனல் தெரியுதா? பேனலில் நன்னுன்னு இருக்குது. இன்னும் நம்ம எதுவும் செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணுங்க. நான் நினச்சேன் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு நன்னு தான் வரும். அப்போ என்ன, நான் கொடுத்த இதுக்கும் இந்த பேனலுக்கும் சர்க்யூட் பத்தலை. 125 அதிகம். நான் இங்கே சூஸ் பண்ணி இது 120 கரெக்ட். 125 போது ஒரு 5 வோல்ட் அதிகம், அதனால முடியாது. ஸோ அப்போ நான் 120 போகிறேன். இதே எடுத்துக்கலாம், மாற்றிட்டேன். டைமில் இப்படியே பார்ப்பேன். கொடுத்துட்டேன். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு பேனலு வந்துருச்சுப்பா. இவ்வளோ தான் கான்செப்ட். இவ்வளோ அது ஒன்றுமே இல்லை. பேனலை மாற்றி மாற்றி வைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பேனல் காட்டல, நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இங்கே நான் வச்சிருக்கேன் அந்த பேனல், இந்த மாதிரி உங்களுக்கு பேனலே காட்டல, எம் லைட்டிங் பேனலே இல்லை அப்படின்னா அகைன் அந்த ஃபேமிலிக்கு போயிடும். எடிட் ஃபேமிலி போவேன்னா நீங்கள் லோட் பண்ணுங்க. இன்சர்ட்டு லோட் ஃபேமிலி. எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காட்டு. டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குன்னா அதே தான் எம்இபியில் எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லைட்டிங் இருக்குவாங்க. அதுதான் 1 2 3 4 5 480 வேணாம். இட்ஸ் ஓகே. நீங்கள் லோட் உங்களுக்கு லோட் ஆகினா இஷ்யூஸ் இல்லை. லோட் ஆகணும், நீங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணி ஆகணும். கான்செப்ட் இது என்ன இது என்ன பேர்னு பார்த்தோம். இல்லை எம்சிபி தான் யூஸ் பண்ண போகுது. என்ன பேர்னா கரெக்ட், எம் லைட்டிங் அப்ளைன்சஸ் பேனல் போர்டு 208 வி எம்எல்ஓட ஃபுல் ஃபார்ம் எம்சிபி சர்ஃபேஸ். எம்ஓலியோ இருக்குது. நான் என்ன பண்ணி எம்சிபி சர்ஃபேஸ் எடுக்கணும். எம்சிபி யூஸ் பண்ண எம்ஓலியோ யூஸ் பண்ணுறது டவுட் ஆகாது. எம்சிபி சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். 480 சர்ஃபேஸ் எடுக்கலாம், பட் ரொம்ப அதிகம். ஸோ லோட் பண்ணுறேன். இப்போ அங்கே டெம்ப்ளேட் நீங்கள் சொன்னீங்க 250 தான் நான் வச்சிருக்கேன். 2015 தான் 2017 நான் மாற்றிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன சிஸ்டம் புதுசாக வைப்போமே, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் புது போர்டு வைக்கிறேன். ஏன் பிரச்சனை? என்ன போட்டுருக்கு இதெல்லாம் வேணாம், அப்படியே கீழே வேணாம். எம் லைட்னிங் வந்துருச்சு. எம்எல்ஓ ரெண்டுமே எம்எல்ஓ தான் காட்டு. எம்சிபி வந்துருச்சுப்பா. எம்சிபி வந்துருச்சு. எம்சிபி 100A. ஓகே, இதை சூஸ் பண்ணி சும்மா இங்கே வைக்கிறேன். அப்புறம் டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து எம்எல்ஓ, இது எம்சிபி. இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளக்கை இதோட லிங்க் பண்ணுறேன், இந்த ஃப்ளக்கை லிங்க் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு பேனல் ரெண்டுமே அந்த இதான் கான்செப்ட். எம்சிபி நாம வச்சுங்க. எம்சிபி நமக்கு வர்த்தபிள். ஆனால் கான்செப்ட் என்னன்னா அந்த இது வந்து நமக்கு இதான் அந்த வோல்டேஜ் சொல்கிறேன். வோல்டேஜ் 120V நம்ம வச்சிருக்க ப்ளக். ஸோ அந்த 100லேருந்து ஆரம்பிச்சா நம்ம ஈஸியாக இருக்கும். 120 செட் ஆகும். 125 போட்டனால எனக்கு மினிமமே 125 கிடையாது. அதான் நமக்கு பிரச்சனை. நிறைய பேர் கனெக்ஷன் ஆகாத ரீசன் இல்லை. ஓகே, இதை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணிடுறேன். நல்லா பண்ணிட்டேன். நான் இதோ எம்சிபி கனெக்ட் பண்ணி எம்எலோட கனெக்ட் பண்ணல. ஓகே, இப்போ ரெண்டு பிளக்கையும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறேன். ஈஸி. எங்கது எடிட் சர்க்யூட்டு. ஓகே, விட்டு போச்சு. கிளிக்கு ஃபினிஷ். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. சும்மா டேபை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் சார், முடிஞ்சு போதும். கனெக்ஷன் ரெடி. மறுபடியும் டேபை கிளிக் பண்ணி இவ்வளோதான். இதுதான் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் லேஅவுட்டில் நம்ம பார்க்க போகுது. வேறு ஒன்று இவ்வளோதான் சார். எலக்ட்ரிக்கல் இவ்வளோதான், வேறு என்ன. இதே கான்செப்ட் தான் இதுக்கும் லைட்டிங் அண்ட் சுவிச்சஸ்க்கும் அதே தான். இன்னும் லைட்டிங் அண்ட் சுவிட்சிங் நீங்கள் சீலிங் மட்டும் வரையணும். இங்கே இருக்கிற நம்ம சீலிங் ஃபேன் இருக்குது. நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சீலிங் ஃபேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சரியாக பிளான் சரியாக வரைஞ்சி. ஓகே, இதான் நீங்கள் சீலிங் ஃபேன் செகண்ட் ஃப்ளோரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ எதுவும் கான்செப்ட் இல்லை. நீங்கள் மறுபடியும் சீலிங் வரைகிற மாதிரி இருக்கும். சீலிங் வரைஞ்சாதான் உங்களால் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வைக்க முடியும். ஃபேனாக இருக்கட்டும், எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்க முடியும். இல்லைன்னா சம்டைம் காட்டாது. மார்னிங் காட்டுறேன். சீலிங் வரைஞ்சிட்டேன். அதே ரெக்டாங்கிள்ஸ் கான்செப்ட் தான். ஆட்டோமேட்டிக் வரல. ஸோ ஸ்கெட்ச் சும்மா ரெக்டாங்கிள் நீங்கள் போட்டுருவோம். மவுஸை வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போனாலாம் வச்சுட்டு போனாங்க. இல்லை சும்மா எங்கள் சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. ஓகே, டிக்கு சீலிங் ஓகே வந்துருச்சு. இது சீலிங் தான், பட் எனக்கு சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணது, கோர்ஸு ஃபைன் சொல்லிட்டு சொல்லுவோம், அதை கொஞ்சம் மாற்றிடும். பக்காவாக இருக்குது. சீலிங் தெரியுது. அகைன் சிஸ்டம்
எல்லாம் லைட்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ். சும்மா ஏதோ லைட்டு காலை விடுங்க முடிஞ்சு போச்சு. அதுவும் பாருங்க 120B தான் வருது. இது மேக்ஸிமம் லோட் ஆகிடும். நம்ம எலக்ட்ரிக்கல் லேயர் கரெக்டாக இருந்தால் லோடிங் ஆகிடும். அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. இது ஓகே. பட் சுவிட்சுக்கு ஒரு இது வேணும் சார். லைட்டுக்கு சுவிட்ச் வேணுமா? அகைன் டிவைஸு சுவிட்சஸ் ஆகிடும். எங்கேயா சுவிட்ச் வைக்க வேண்டியதான். சும்மா எங்கேயோ மூடி வச்சு விட்டோம். முடிஞ்சு போய் 3 வே சுவிட்ச். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்சிபி போர்டு கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ சுவிட்ச் வச்சுட்டேன், லைட் வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். இப்போ அகைன் நீங்கள் இதை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதே தான் வேலை. கேட்குது. அது மறுபடியும் இந்த லைட்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு வருது, ஹேங் ஆகுது. லைட்டிங் கூட நீங்கள் எதுவும் மாற்றணும் மாற்றிக்கும். இங்கே லைட்டிங் கூட தான் இருக்குது. எனக்கு சர்க்கிள் லைட்ஸ் ஒர்க் பண்ணிப்போங்க. ஒர்க் ஃபேமிலியில் லைட்டிங்கே தனியாக ஒரு டேப் இருக்குது. இருக்குது எம்இபி எக்ஸ்டர்னல் இன்டர்னலாக யூஸ் பண்ணி போகிறோம். நிறையா இருக்குது. ஃபீடிங் லைட்டு, டவுன் லைட்டு, எமர்ஜென்சி நிறையா இருக்குது. பெரிய ஒரு ஃபீடிங் லைட் இருக்கும். ஃப்ளாட். ஸோ டெம்ப்ளேட் பார்த்தேன். டெம்ப்ளேட்டாகவும் மெயின் ஓகே. எதுவும் பாருங்க 120 வோல்ட். ஸோ நமக்கு தெளிவாக தான் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஜூம். ஸோ லைட்டிங் வச்சுட்டேன். ஷோல் நம்ம சுவிட்சஸ் போகும். சிஸ்டம் சுவிட்ச் அதே சுவிட்சாலேயே வந்து 3 வே சுவிட்ச் நிறையா சுவிட்ச் நிறையா இருக்குது. சிங்கிள் போல் சுவிட்சு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் டோர் எடுத்துக்கும். டோர் சுவிட்சு சர்க்யூட் பிரேக்கர்னா சர்க்யூட் அந்த பிரேக்கர் இருக்கும். ஸோ டோர் எடுத்துக்கும். ஓகே வச்சுட்டேன். பட் டிஆன்னு காட்டுறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். நீங்கள் சைனஸ்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஒரு சுவிட்ச் மாதிரியே தெரியும். ஸோ சம்திங் இது நீங்கள் மாற்றினா மாற்றி இது இப்போ இந்த சுவிட்சை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த லைட்டை சுவிட்சோட கனெக்ட் பண்ண லைட்டை முதல்ல கிளிக் பண்ணுறேன். சுவிட்சோட கொடுக்குறேன். சுவிட்சு என்ன சுவிட்சு? இதான சுவிட்ச். ஸோ திருப்பி டேப் கொடுத்துருவோம். இன்கேஸ் இதே ஒரு சுவிட்சை போட்டாலே டக்குன்னு 2 பக்கம் லைட் எரியும்னா சுவிட்ச் சிஸ்டம் செலக்ட் சுவிட்ச் எடிட் சுவிட்ச் சிஸ்டம் லைட் ஹிடன் ஆயிருப்பாங்க. அவ்வளோ ஃபினிஷ். இப்போ நான் சும்மா செக் பண்ணி டேப் பண்ணால் உங்கள் செட்டிங் ஆகுது. அந்த ஒரு சுவிட்ச் ரெண்டும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த சுவிட்சை கிளிக் பண்ணாலே இந்த ஒரு சுவிட்ச் வந்து இந்த லைட்டோட கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அடுத்தது இது பழைய வெர்ஷன் இன்னும் இப்போ சுவிட்சை வந்து சுவிட்சுக்கு இது கண்ட்ரோல். ஆனால் சுவிட்சுக்கு பவர் சப்ளை பிசிபி எம்சிபி தானே வரும். அதை எம்சிபி கனெக்ட் பண்ண கிளிக் பண்ணுறேன். பவர் கேட்குது 120 227 கேட்குது. ரெண்டு கான்செப்ட். இது 120 எனக்கு தெரியல. சும்மா போய் 227 கொடுப்பேன். கொடுத்துட்டேன். ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். ஃபேனில் மாற்றிப்போம். அப்போ 120 தான் ஒன்று யூஸ் பண்ணி வந்து 120 தான். பண்ணுறேன். எம்சிபி சுவிட்சை பற்றி எடுத்துருக்கோம். பவர் சர்வீஸ் ஆனால் 120 எடுத்துக்கலாம். 277 நம்ம பிசிபி வைக்கல. அதான் வோல்டேஜ் பற்றி ஓகே. அதாவது இந்த சுவிட்சோட பிசிபி போர்டு கனெக்டிவிட்டி இருக்கு. சும்மா டேப் கரெக்டாக காட்டுது. ஆர்க் ஒயர் 8 அப்புறம் ஒயர் நமக்கு தெரியும். அந்த கனெக்டிவிட்டி தெரியுது. இவ்வளோதான். வேற ஒன்றும் இவ்வளோதான் சார். இந்த இதுதான் முனையை முடிச்சிட்டிங்கன்னா பவர் அப்படியே கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டைமிங் அதை கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் மேக்ஸிமம் வந்துடும். இல்லை லோட் ஆகும். லோட் ஆகலாம். நீங்கள் ஃபேமிலியில் போய் லோட் பண்ணுங்கள். இன்சர்ட்டு ஃபேமிலி போய் நான் சொன்ன அந்த இதெல்லாம் லோட் பண்ணிங்க.
வேற என்ன அப்புறம் இந்த சுவிட்ச் வைக்கிறது போகிறது இதெல்லாம் கான்செப்ட். இதே மாதிரி எவ்வளோ ரூம்ஸ் வச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு.